குடும்பமா இது? ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. ஏ பாக்கியா, அடியா பாக்கியா, என்ன எங்கடி நம்ம டாக்டர்? யாரு? அதான் நம்ம புள்ளதான். ஐயா, என் தம்பி வக்கீலுக்கு படிச்சானது உனக்கு பத்திக்கிச்சாங்க. என்னடி இது வீட்டுக்குள்ள பார்த்தா தீய நெருப்புங்கறாங்க, உன் வாயில பத்திக்கிச்சு வருது, நல்ல வார்த்தையே வராதா? அவ்வளவு பயம் இருந்தா நட நம்ம வீட்டுக்கு போவா. ஆரம்பிச்சாயா? உன்னா வா போலான்றாயா? ஓடியா டாக்டர். டாக்டர் யார் மாப்பிள்ள டாக்டர்? அதான் மச்சான் என் மவன். ஓ, படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா, இல்லையேன்னு படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்ப சாகர வரைக்கும் ஒத்த கால்ல தான் நிக்கணும். அப்ப சும்மா இருப்பு. டாக்டர் என்னப்பா கூப்பிட்டியா? 100 கிராம் இடக்கல்ல மாதிரி இருக்கா, இவன் தான் டாக்டர். அப்ப ஆளை பார்த்து இடப்படாத, பயங்கரமான ஆளு என் மவன். ஏண்டா மவனே, படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா, படிப்பெல்லாம் சுத்தம் வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். நீதான் படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல, மாமா வீட்டுல வந்து வாசி சொத்துட்டு இருக்கேன். வெரி ஃபுல். பிள்ளையா நீ? ஆத்தா மாதிரியே வந்திருக்கேன். யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏண்டி பிள்ளைய பக்கம் சொன்னா குரங்க பத்தி அனுப்பியிருக்கேன் நீ. எப்படி எங்க ட்ரைனிங்? அது எங்க பிளட்டியா? பிளட்டா? அப்ப குரங்கு குடும்பம். ஏய் ஓடாதீங்க, கீழே முள்ளு கிடக்கு, பாத்து போங்க. கூட பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன். விதி வெள்ள சேலை கட்டி படுடாங்குது. உன் புருஷனை வெட்டிட்டு பாப்பா, சண்டைக்கார தாத்தா வீட்டுக்கு வந்தானே ஜெயிலுக்கு போனவன். ஆமா, உங்க சித்தப்பன். நாங்களும் அம்மாவும் வந்தப்போ மாட்டை விட்டு அடிக்கலாம்ப்பா. நாங்களும் அம்மா முள்ளில விழுந்துட்டோம். அப்ப சொன்னா, ஏய் பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன், விதி வெள்ளை சேலை கட்டி படுறாங்குது. இரு, உன் புருஷனை கொண்டுட்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்ன. ஏன்பா அப்படி சொன்னா? உன் முகத்துல இருக்கிறது மீச, உன் உடம்புல ஓடுறது ரத்தம் என்கிட்ட மோதுறா. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட வச்சுக்கிட்டு உன்னை அடிச்சு உதச்சு வம்சத்துக்கு சேலை கட்டிடுவேன். ராஸ்க்.
எங்க அண்ணன் ஆம்பளை வீரனை பெற்றிருக்கான். நானும் தான் இருக்கேன். சொல்லி அடிக்கிறவன் வீர, சொல்லாம அடிக்கிறவன் புத்திசாலி. சொல்லியும் அடிக்கலன்னா என்ன ஆச்சுடா உனக்கு? நான் ஒரு வீரன்பா, நான் ஒரு வீரன். சொல்லி அடிக்கிறேன், அந்த செல்லையாவ சொல்லி அடிக்கிறேன். நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறேன்பா, நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறேன். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றும் நடக்குது கிது. லல்லலா, லல்லலல்லலா, லல்லலா. யோ என்னம்மா? நீ என்ன நினைச்சுதானே பாடுன? ஒண்ணு நினைச்சதுக்கு பாடுறேன், என் பொண்டாட்டி நினைச்சு பாடுறமா. அப்போ நீ என்ன நினைச்சு பாடல? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ? ஏத்தா இப்ப பாட சொல்லி அடிச்சியா இல்ல பாடக்கூடாதுன்னு அடிச்சியா? பாடணும் தான் அடிச்சேன். இன்னொரு தடவை பாடும்போது லேட்டஸ்ட் பாட்டா பாடு. அடி எளவு மவளை. எங்கிட்டு எங்கிட்டு இங்கிட்டு தா, இங்கிட்டு. எங்களுக்கு தெரியும். ஆத்தடி மொல்லம்மா, என்ன எப்படி கிளம்பிட்டாளுங்க? லேட்டஸ்ட் பாட்டா கேக்குது, ஒரு மார்க்கமா தாப்பா அலையிறாளுங்க. இஞ்சி எடுப்பாலாகி, மஞ்ச ஜவப்பாலாகி, கள்ள சிரிப்பழகி, மறக்க மனம் கூடுதில்லையே. யோ இங்க வாயா. நானாமா? என்னம்மா? இப்ப யார பாத்தியா இஞ்சி இடு பழகின்னு பாடுன? ஓ இடுப்பு பத்தி தாமா பாடுனேன், உன்னை பத்தி தான் பாடுனேன். அடியா அடியா இவளையா தக்காளத்தை எப்படி நீ புருஷனை கையில அடிச்சா? இப்படி அடிக்கறியா? உன் கையை உடைச்சு அடுப்புல வச்சிருவேண்டி தட்டுவானி. புருஷனுக்கு வீட்ல ஒழுங்கா சோறு போட்டு வச்சிருந்தீனா அவன் எதுக்கு நீ முச்சந்தில உட்கார்ந்து பக்க பக்க என் புருஷனுக்கு சோறு போடலாம்ங்கறது நீ வந்து பாத்தியாடி? தெருவுல போற சண்டை பாரு கட்டி விட்டாங்க பாரு. நம்ம புள்ள கூப்பிடுறா என்னடா? ஏமா ஊர் பொம்பளைங்கலாம் சண்டை போற? அட டேய் வெட்ட புளைய மாட்டிடாடி. பாக்கியம் அவன் பேச்ச கேட்காத. குடும்பத்தை பிடிச்ச பாக்குறான். இங்க பாரு அவன மேல அடி சிரிக்கி கம்போட வரானே. ஐயா டேய் பிச்சை ஐயா, முகம் கருப்பா இருந்தாலும் குட்டி சூப்பரா இருக்குல்ல. ஆட சொன்னீங்களா அம்மனி சொன்னீங்களா? நான் வக்கீல் பொண்டாட்டி, என்கிட்ட வச்சுக்காத. நீ வக்கீலுக்கு வேணா பொண்டாட்டியா இருந்துட்டு போ. செருப்பு பிஞ்சிரும். செருப்பு பின்ன நீ எதுக்கடி கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, புதுசு வாங்கி தரேன். ஏய் விடுடா, விடுன்னு சொல்றல. அடே மரியாதையா விடுடா. விடாதீங்க. கால்ல போற செருப்புல நீ அடிக்கிறியா? அடி பாப்போம். முதல்ல வெள்ளிக்கால விழுந்து மன்னிப்பு கேட்டா. ஏப்பா அதான் ஆசை பேர் அடிச்சு கொண்டாந்து புரட்டி போட்டு இல்ல, இனிமே இதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சரி விடு. எப்படி விட முடியும்? கட்டிக்க போற பொண்ண கண்ணு முன்னாடி கையை பிடிச்சு இழுத்துருக்கான். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் மச்ச ஆத்திரம் அடங்கும். வள்ளி, இவன் அடிச்சது கட்டிக்கிறதுக்காக இல்ல, இவன் தப்பு செஞ்சா அவன் அடிச்சான் அவ்வளவுதான். ஏய் லூசு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இல்ல வள்ளி, உன்கிட்ட வம்பு பண்ணாங்கிறதுக்காக இவனை நான் அடிக்கல. இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிகளை அடிச்சு அவமானப்படுத்தினாதான் இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள எவனுமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். டேய் தப்பு பண்ணா கண்டிக்கிறதுக்கு நீ இந்த ஊருக்கு போலீஸ் காரனடா. டேய் 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 பெரியவனே சொல்லுங்களே விடுடா விடுடா. என்ன அவனை அடிக்கிற? நாம படிக்காத முட்டா பசங்கடா. அவன் சட்டத்தையே படிப்பா படிச்சுட்டு வந்திருக்கான்டா. அவன் சொல்றது எப்படா தப்பா இருக்கும்? வக்கீல் சொல்றதுதான் கரெக்ட். ஏய் கால்ல விடா விடா கால்ல. டேய் வேணாம்டா. அப்பா அவன் 1000 தப்பு பண்ணாலும் அவன் தோளுக்கு வந்த ஆம்பளை, அவனை போய் ஒரு பொம்பளை கால்ல விட சொல்றீங்களே. டேய் இவன் ஒரு ஆம்பளை கூட சண்டை போட்டு வந்திருந்தான் வச்சுக்க, அடிச்சிட்டு வந்தான்டா என் சிங்க குட்டி. நீ என் மார்பை தட்டிக்கிட்டு என் புள்ள அடிச்சதுக்கு எவ்வளவு அபராதம்னு கேட்டிருப்ப. கேவலம்
ஒரு பொம்பளை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கான். தூ. டேய், என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிற வீட்டுல இருக்கிற பொருள் இல்லடா, கோயில்ல இருக்கிற சாமிடா. விடா கால்ல போடா, விடா. வக்கீல, உங்களை கைய பிடிச்சு இழுத்தா கால்ல விழ சொல்றது உன் தண்டனை, கைய வெட்டுறது ஏன் தண்டனை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வள்ளி உனக்கு எப்படி அத்தை பொண்ணோ அதே மாதிரி அவனுக்கும் அத்தை பொண்ணுதான். கிண்டல் பண்ணா என்ன தப்பு? ஐயோ அம்மா, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம கைய பிடிச்சு இழுக்கிறது சட்டப்படி தப்புமா? டேய், காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும். உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா தாலியை கட்டி வேலையை போட்டுருவோம். நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, அவன் தானே மாப்பிள்ள, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிட்டோம். நிஜமா தானே சொல்றேன். என்னடா சொல்ற? என்னால வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிட்டியில நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சிட்டியில லவ் பண்றியா? நன்றி கேட்ட போல உன்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காட அந்த வள்ளி. ஐயோ அண்ணன், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. அண்ணே, சின்ன வயசு பேச்சு வேற, இன்னைக்கு என்னோட நிலைமை வேற. எல்லாத்துக்கும் மேல வள்ளியை நான் அந்த எண்ணத்தோட பார்க்கவே இல்லைன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, அவ எப்படி எனக்கு ஒத்து வருவா? அண்ணே, எனக்கு என் ஃபியூச்சர் முக்கியம். நான் படிச்ச படிப்பு இது எல்லாத்தையும் பார்க்கணும்னே. நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்குன்னு தனி கௌரவம் வரும். மத்தவங்களால மரியாதை வரும் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? சொந்த காலில் நின்ற அதான்டா நமக்கு பெருமை. டேய் 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 ஆறுமுகம், உனக்கு எல்லாம் கிடைக்கும்டா, தெய்வத்தை நம்பு. ஆனா வந்த வழியை மட்டும் மறந்துடாதே, அதை என்னால ஒத்துக்க முடியாது. எதுக்கு இப்படி பிடிவாதமா பேசுற? எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். நீ தான் பேசி முடிக்க வரணும். என் வீட்டு நாய் கூட வராது. இல்லை, இந்த செல்லையாக்கும் அளவுக்கு படிப்பு அறிவு இல்லடா. ஆனா என் நெஞ்சில உயிர் இருக்கிற வரைக்கும் ஒன்ன மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டேன். நீ வழியதான் கல்யாணம் பண்ணிக்கணும். மீறின உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. பாத்தியம்மா, என்னமோ பிறந்த போய் வக்கீலா பிறந்தோமா இல்ல என்கிட்ட வாக்குவாதம் பண்றான். என்னடா முறைக்கிற படுவா மாஸ்க். இப்ப என்னம்மா பண்றது? அதுக்கு இல்லப்பா, அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ அவன் பக்கம் சேர்ந்து பேசுறீங்க. அம்மா, ஞாபகம் இருக்கா? அப்பா செத்ததுக்கு அப்புறம் விவசாயம் பண்றதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட கடன் வாங்கணும். அந்த வருஷம் பூரா விளைச்சல் இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட கடனை கட்ட முடியாத நிலைமையில இருந்தோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட சித்தப்பேன் அரசாங்க ஆளுங்களாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம கிட்ட கடனை கேட்டு வீட்டை ஜப்தி பண்ணி வீட்டுல இருக்கிற சாமான் தூக்கி நடு ரோட்ல போட்டோம். அப்போ நீ எங்க நின்னு எங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வீதியில நின்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட நிலத்தெல்லாம் வித்து மஞ்சப்பை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து என் மாமனோட குடும்பத்தை எவன்டா அவமானப்படுத்துறது அந்த ஆளுங்க முடிச்சு பணத்தை எரிஞ்சாரே ஒருத்தர். அவரை பார்த்து நீ என்ன சொன்னேன்? அந்த ஆளுதான்டா நமக்கு தெய்வம். அவர் கூட ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்து என்ன சொன்னேன்? அம்மாடி, நீதாமா எனக்கு மருமக, என் சின்ன பையனை உனக்கு தாமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன். அந்த ஆளு மாமே, அந்த சின்ன பொண்ணு வள்ளி. எப்படிமா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மறந்துட முடியும்? எலும்பு இல்லாத நாக்குனா எப்படி வேணாலும் பேசிக்கலாமா? அந்த நன்றி என்னால மறக்க முடியலமா? மாப்பிள்ள, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தெரியா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த மச்சான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள. சரி விடு, அன்னைக்கெல்லாம் விதையா இருந்தது, கையில வச்சிருந்தேன். இன்னைக்கெல்லாம் விருட்சமா வளர்ந்துருச்சுல. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் சிங்கமாயிரு நிப்பிய. என் பொண்ணுக்காக நீ கண்கள் கிடத்தா என்னால தாங்கிக்க முடியல மாப்பிள்ள. அவன் தம்பி அடிச்சு போட்டுக்கான், நீங்க அவனை விட்டாம இவன் கையை விட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு. டேய், அவ கால தொட்டது இவன் கையிலடா. என் தலை, மானம், மரியாதை எல்லாமே. அதனாலதான் இவன் கைய வெட்ட. அவ கால நான் விழுன்னு சொன்னப்பவே அந்த வக்கீல் தலையை இவன் எடுத்திருக்கணும். ஒரு பொம்பளை கால விழுந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு கை இருந்தா இல்லன்னா என்ன? டேய், அந்த செல்லையாவை வெட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச நீ வேஸ்ட். அவன் தம்பியை வெட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச நீயும் வேஸ்ட். உங்க ரெண்டு பேரையும் வேஸ்டா இந்த பூமிக்கு பாரமா நான் வாழ விட மாட்டேன்டா. ஏன் கையாலைய வெட்டி கொண்டு ஆரம்பத்துல இருந்து நீ என்ன மதிக்கிறது இல்ல மச்சான்.
அவனுங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீ வருத்தப்படாத மச்சான். நான் அவனுங்க அப்பனையே பார்த்தவன். என் சின்ன மகன் சிங்கமுத்து உன் மக மேல உயிரையே வச்சிருக்கான். நீ மட்டும் சரின்னு சொல்லு, அடுத்த நிமிஷமே பள்ளி என் வீட்டு மருமக. என்ன சொல்ற மச்சான்? மச்சான், நீங்க பொண்ணு கேட்டது தப்பே இல்லை, ஆனா கேட்ட ஆளுதான் தப்பு. நியாயமா நீங்க என் பெரிய மாப்பிள்ளை கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா அவன் வந்து என் பொண்ணுக்கு மாவன் மட்டும் இல்ல, தகப்பு மாதிரி. அவளுக்கு மட்டும் இல்லையா, எனக்கே அவன் தகப்பந்தாயா. அவன் பார்த்து கழுதைக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன், கல்லுக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன். ஆனா நாய்களை கட்டி வைக்கிறானுங்களே, பேப்பர் படிக்கலையா நீ? அதனால மச்சான், இது நான் குடிச்ச சரக்குக்கு, இது நான் தின்ன சுண்டலுக்கு, மிச்சத்தை நீ ஊத்தி கொடுத்தது வச்சுக்க. அப்பா ஏன்னா லொப்பாங்கிறேன். இந்த ஒரு டிப்ஸ் உனக்கு தாண்டா வைப்பேன், எனக்கு ஊத்தி கொடுக்குறேன் தானே. ஆனா நல்லா ஊத்தி கொடுக்குறாடா. அந்த அளவு, அந்த சோடா, அந்த தண்ணி எல்லாம் கனகச்சிரமா ஊத்துறேன். ஆனா மச்சான், நிலத்தெல்லாம் பிடுங்கி நாங்க ஏழைகளுக்கு கொடுத்துட்டா கூட உனக்கு கைவச தொழில் இருக்கு, ஊத்தி கொடுத்து பழச்சுக்குவேன். என்னடா சொன்ன? என்ன வெறியா இருக்கா? கொலை பண்ணணுமா? பண்ணுங்க. ஆனா வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்க தோட்டத்து வீட்டுக்கு வர்றதா விவரமா சொல்லிட்டு வந்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கும்பலா உள்ள போயிருவீங்க. வேணாம் முதலாளி. ஏய், முறைக்காம மிச்சத்தை குடிச்சிட்டு படுங்கடா. நல்லா நினைச்சிட்டீங்க. யாராவது மாப்பிள்ள ஊத்தி கொடுத்து கொஞ்சம் பார்த்தோம். பாத்தீங்களா மாப்பிள்ள என்ன பிளான் பண்றாங்க பாருங்க. எனக்கு ஊத்தி கொடுத்து என்னை கவுப்பாங்களாமா, என்னை கவுத்து உங்களை அவமானப்படுத்துவாங்களாமா. அதுக்கு என்னை கூட்டணி சேர சொல்றானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு, நாளைக்கு வச்சுக்கிறேன். வாடவா. என்ன பண்றது மாப்பிள்ள, வள்ளி மட்டும் ஒரு ஆம்பளை பையனை பிறந்து தொலைச்சிருந்தான்னா இந்த பரதேசி பசங்களை இப்படி பேசுற அளவுக்கு ஆயிருக்காது. வள்ளி, நான் யார கல்யாணம் படிக்க சொன்னாலும் படிக்கிறேம்மா. நான் என்னைக்கு உன் பேச்ச மீறி இருக்கேன்? இதை எதுக்கு மச்சான் என்கிட்ட கேட்க? மூக்கையா உன்னை விரும்புறான். உனக்காகவே உயிர் வாழ்மா வள்ளி. உங்க அண்ணனை மீறி போறோம், அடி வாங்கி சாக போறோம். நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அடியே பாக்கியம், உங்க அண்ணங்காரன் நினைச்சா தான் எனக்கு ரொம்ப அரட்டியா இருக்கு. ஏன் மாப்பிள்ள பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? ஒக்கால நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உள்ளவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போறா இல்லையா பாரு. மச்சான், எந்த எதிர்ப்பா இருந்தாலும் கெடுத்துருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன பாக்கியம்? ஆஹா, 10 புள்ள பத்தாலும் பட்டுச்சலையில என் பொண்டாட்டி பழிச்சு வாயை பொத்திக்கிட்டு வாயா. ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. வணக்கங்க. ஐயா வணக்கமுங்க. வணக்கம். இவங்க என் அக்கா, இவர் என் மச்சான். எங்க கல்யாணத்துக்கு அண்ணன் சம்மதிக்கல, அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, என் மச்சான் ஒரு படிக்காத ஆளு. அந்த ஆளுக்கு ஒரு இளவும் புரியாது, ஒண்ணுமே தெரியாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்றது தப்புங்கிறாருங்க. இந்த காலத்துல நடக்கிற வியாபாரம் அது. இப்ப என் மாப்பிள்ளை எடுத்துங்க, நல்லா படிச்சவன், லவ் பண்ணாம வேற என்ன பண்ணுவான்? அதானே ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, எங்க அண்ணன் ஒரு லூசு பையன். அந்த குண்டு மாம்பழத்துக்கு ஒரு இளவும் புரியாது. இப்ப அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டானா அக்கா தங்கச்சிக்கு தானே கட்டிக்கிட்டு அழுகணும். என் தம்பிக்கு பொண்ணு பாக்குற உரிமை எனக்கு இல்லையா என்ன? அதான் அவனுக்கு பொண்ணு கேட்டுக்கிட்டு நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் சொல்லணும். இத பாருங்க ஆறுமுகம், உங்க அக்கா உங்க அண்ணனை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா அவர் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. நீங்க நல்லவரு, படிச்சவருன்னு என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க சொல்லி உள்ள என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என்னடா அவரை போய் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க ஆறுமுகம். ஐயா வேண்டாம். சரிங்க. எல்லாம் உங்க தங்கச்சி சொல்லி கொடுத்ததுதான். சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு. ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம்?
நல்லா தின்னுட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீரை ஆஞ்சு கொடுக்கறது? மலமாடா? அடியே நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, அதனால மலமாடும். என்னடா பக்கத்துல வடை பாயசம் தராங்கம்மா, நம்ம வீட்லயே செய்யுமா. பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவாங்க? வெள்ளிக்கிழமை எதுவுமே என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு என்னடாச்சு? அது இல்ல மாமா, நமக்கு தான் சொந்தமா வீடு இருக்குது. சொன்னலாம எத்தனை நாள் தான் இங்க இருக்கறேன்னு கேட்டதுக்கு அடிக்க ஓட்டியா மாமா. சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறனே பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க இல்லையா பாக்கியா? மாமா சாப்பிடுங்க மாமா. வேடா நீயும் முன்னாடி என்ன மாமா சாப்பிடலையா? நான் மதியானம் கிளப்பு கடையில சாப்பிட்டேன். ஏன் மாமா? அது புதுசா சட்டம் போடுறாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி பல் வளர்க்கணுமா பின்னாடியும் பல் வளர்க்கணுமா? சரிப்பட்டு வருமா? ஏ அப்போ என்ன வெயிலு மாமா. விஜயா என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். ஐயா வாந்தி எடுக்கிற அதுல என்ன நல்ல விஷயம்? விவரமா சொல்லு. 2 குழந்தைக்கு அப்பா ஆயிட்டீங்க, தெரியாதா? வக்கீல் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துல அப்பா ஆயிட்டா பாருங்க. கில்லாடியா நீ? சும்மா இருங்க மாமா. நான் 25 வருஷமா சும்மா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அந்த ஆளு டைனிங் டேபிளுக்கு வந்தா குளிச்சிட்டு வந்து சாப்பிட சொல்லுங்க. சேரும் சகதிமா ஒரு வேர்வை நாத்தம். ஏய் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ஏய் மீனாட்சி, நீங்க சும்மா இருங்க. என்ன வேர்வை நாத்தம்? அவரோட வேர்வை தான் இன்னைக்கு நீயும் நானும் சாப்பிடுற சாப்பாடு, உன் புருஷன் படிச்ச படிப்பு. ஐயோ இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இன்னும் என்னடி சொல்லணும்? நீ சொல்ற அந்த வேர்வை நாத்தம் தான் இந்த மண்ணோட மனம், இந்த ஊரோட மனம், இந்த வீட்டோட மனம். உங்களுக்கு எல்லாம் மனமா படுற விஷயம் எனக்கு நாத்தமா படுது. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. விஜயா ஏன் இப்படி எல்லாரும் இன்சல்ட் பண்ணி பேசுற? நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல. சுத்தமா சாப்பிடுவாங்கன்னு சொல்றது இன்சல்ட்டா? ஏய் விஜயா ஒண்ணு பாரு. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? தப்பு என் மேலதான். ஏதோ படிக்காதவன் கிராமத்தான், நாகரிகம் தெரியாம பசியில உட்காந்துட்டேன். அம்மணி இப்படியே பழகிட்டேன், இனிமே என்ன திருத்திக்கிறமா? நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். மாப்பிள்ள மாமா, இந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்களை என்னால சுமக்க முடியும், ஆனா அவங்க மனசையும் சேர்த்து என்னால சுமக்க முடியல. ஏன்னா மனுஷங்களை விட மனசு சுமையா இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள மனசு? அதுக்காக உங்களை இப்படி சங்கடப்படுத்துமா? என்ன விடுங்க மாமா, பாவம் மீனாட்சி சங்கடப்படவில்லை இருந்த வருத்தமா இருக்கு. பாத்துமா, கையை சுத்தணும். அதெல்லாம் துணி வச்சுதான் எடுக்கணும். கை சுட்டுடுச்சா? ஒண்ணு இல்ல. என்னாச்சுமா? எங்க கையை காட்டு. ஐயோ கொப்பளிச்சிருச்சே. அடியதும் பரலையே. விஜயா உனக்கு என்ன பைத்தியம் கீதம் பிடிச்சிருக்கா? பெரியவங்களை போய் இப்படி தள்ளி விடுற. கையில எச்சு பண்றாங்க. எனக்கு எச்சுனா அருவருப்பு, அலர்ஜி. ஏமா நீ என்ன வானத்துல இந்த குதிச்சு வந்த? எச்சல் படக்கூடாதுங்கிற? அடுத்தவங்க எச்சு பட்டா நோய் வரும். அப்படின்னா நான் என்ன சீக்காளியா? இங்க யாருக்கும் எந்த நோயும் இல்ல தாயி. உன் பவுசு பக்கட்டனா என்கிட்ட வச்சுக்காத. ஒருத்தவங்க எச்சி இன்னொருத்தவங்க மேல படக்கூடாதுன்னு சொல்ல வந்த, அது பக்கட்டா? ஏய் விஜயா, நீ யார் கூட பேசுறேன்னு தெரியுதா? உன் கையில அடிபட்டுருச்சுன்னு அவங்க துடிச்சாங்களே, அவங்களே நீ காயப்படுத்துறியே. நான் யாரையும் காயப்படுத்தல. இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்னதான் காயப்படுத்துறீங்க. அப்பா, அந்த ஆறுமுகம் பொண்டாட்டி போன் பேச வந்திருக்கா. விஜயா, நீ இங்கிலீஷ்ல பேசணுமா? என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா உன் மனசு உடைஞ்சு நீ அழுகுறேன்னு மட்டும் புரியுதுமா. உன் குடும்பத்துல உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா. உன் புருஷனுக்கு பள்ளிதான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த குடும்பமே கனவு கண்டுகிட்டு இருந்த இடத்துல
நீ இருக்கம்மா. என்னம்மா பாக்குற? நான் தான் உன் சின்ன மாமனார், ஆறுமுகத்துக்கு சித்தப்பேன். இவன் சின்னவன் சிங்கமுத்து. ஏமா நிக்கிற? உள்ளவாமா, வாமா. என்ன காலையில இருந்து உன் பொண்டாட்டி பார்க்கவே முடியல? ரூம்ல முட்டை கிட்ட வச்சு அடக்காக்குறாள? கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, 4 பேர்கிட்ட பழக சொல்லு. யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க? போ போ போ. சித்தப்பா சித்தப்பா இங்க வாங்கல. என்ன? சித்திக்கும் அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னடா தம்பி இப்பதான் வந்து அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? கேளுங்க தெரியும். டேய் டேய் அப்பா அப்பா சித்திக்கும் அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னம்மா? டேய் என்ன? தாயம் போட்டா விட்டுருக்கீங்க. நீ இருடா. டேய் உள்ள வந்து கூட்டிட்டு போடா. பெரிய இவனா வெளியில இருந்து கூப்பிடுற? வாடா உள்ள. ஆறுமுகம், நீ நல்லா படிச்சவன், எல்லாருக்கும் பொதுவான ஆளு. உனக்கு எதுக்குடா பகை? குடும்பத்துல சண்டை இருக்கிறது சகஜம், சமாதானம் ஆவறதும் சகஜம். என் கண்ணனுக்கு அப்புறம் வாடா. ஆறுமுகம், இந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கா. எவ்வளவு பொண்ணுன்னா யார் பொறுப்பு? காலையில இருந்து பச்சை தண்ணி அன்ன ஆகாரம் கூட குடிக்கல. இது வரைக்கும் உன் வீட்டுல இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர் வந்து எட்டி கூட பார்க்கல. ஏன்னா விஜயாவை யாருக்குமே பிடிக்கல. நீதான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலையே. சின்னவனே, நீ நியாயம் படிச்சவன், நாளும் தெரிஞ்சவன். இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெரிய விஷயமாக்கிறாத. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடும். இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய். பெரியவன, பிள்ளைங்களை கூட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டு வா. வாடா விஜயா. விஜயா வா போலாம். அருமுகம், நம்ம வீட்டு பொண்ணு அடுத்தவங்க வீட்டுக்கு, அதுவும் நம்ம பங்காளி பாய் வீட்டுக்கு போய் பகல் பூரா இருந்தா ஊரு தப்பா பேசாதா? அது அவங்களுக்கு தான் தெரியல. நீயாவது எடுத்து சொல்லலையப்பா. தப்பா நினைக்கிறது ஊரா நீங்களா? விஜயா, இவர் சொன்னதா நீ நினைச்சா அவமானம் உனக்கு மட்டும்தான். அதே இந்த ஊர் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம். பா, நான் நெருப்பு. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ வேண்டாம். நீ பா சொல்றேன். வா. பாய் தர, பாய் தர. ஏய் விஜயா, நீ நெருப்புனா உன் புருஷன் தான் அதுல குளிர்காயணும். இப்படி அசிங்கமா நடந்துக்கிற. மரியாதையா பேசுங்க. விஜயா, நம்ம வாழ வந்தமே அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை கெடுத்துறாத. வெளியில போற ஆம்பளைக்கு மரியாதையே வீட்டுல இருக்கிற பொண்ணுதான். புருஷனை விட்டு அடுத்தவங்க கூட அலையறியே. நீ எல்லாம் படிச்ச பொண்ணா? பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு, பாய் விரிச்சது ஒருத்தனுக்கு. நீ 10 வருஷம் போறியா? எதுக்கு இப்ப அவளை அடிக்கிற? அவர் எப்படி சொல்வாரு? நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்ட விளாக்கணும்னு நினைச்சாரு. உங்களை பார்த்ததும் கையும் ஓடல காலும் ஓடல. உனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? வள்ளியை நான் கட்டிக்கல, அதனால நான் இவ கூட வாழக்கூடாது. அதான் உன் திட்டம். உன் கூட போறதுக்கு சத்தியமா நான் வைக்கப்படுறேன். சின்னவன, நீ ஏன் முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிற? உனக்கு பிடிக்கலனா பங்க பிரிச்சுட்டு தனியா வந்துட வேண்டியதானே? ஆறுமுகம், நம்ம குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷன் வேண்டாம். அப்படி எவனாவது வந்தா நடக்கிறதே வேற. வா. நில்ற. உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கலாம். உன்னை ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்ச தெரியுமா? நமக்கும் உன் சித்தப்பனுக்கும் தீராத வழக்கு இருக்குடா. தன்னோட நிலத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு அதுல சந்தோஷம் பார்த்தவரடா நம்ம அப்பன். ஆனா அப்பன் கொடுத்த நிலத்தை மக்களுக்கே தெரியாம தனக்குன்னு வச்சுக்கிட்டான்டா உன் சித்தப்பன். வந்தது போச்சுன்னு நினைப்புல
தான் நிலவும் தெரியாம உழுது விளைய வச்சு அறுத்து அந்த ஆளுகிட்டே கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கானே, அவன் நிலத்தை மீட்டு கொடுக்கதான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன். இத பாரு, நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பினாமில நிலம் வச்சிருக்கான். இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா? இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கிற விஷயம். நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? மக்களுக்கு சொர்ணம் வரணும், நமக்காக ஒருத்தன் போராடுறாங்கிற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீராப்பா பேசுறது வேஸ்ட். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்கட்டும், அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ பேசாம இரு. ஏண்டா படிச்சோம்? படிச்சவனா நீ? என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறினியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாணத்தை இழந்துட்டடா. இன்னைக்கு பங்காளி பையனோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு இருக்கியே, அது கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான். அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு? நீ பேசாத. நீ நேத்து வந்துவ. இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது. உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாறுதே. விஜயா, மல்லாந்து படுத்து பாரத்ல துப்புனா உன் மூஞ்சில தான் விழும். ஆம்பளைக்கு பேசிட்டு இருக்கும்போது பொம்பளைக்கு நடிப்பச்சு. ஓடி ஓடினா எங்கம்மா? அங்கதான். எங்க போட்ட? நல்ல உள்ள போய் தேடி பாருங்க. கிடைச்சதா? வாளி கிடைச்சிருச்சு. தூக்கு. முதல்ல இந்த இத்து போன கயிறை மாத்தணும். இதே தொல்லையா போச்சு. பாடு மக்கா. என்னங்க? எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவனை பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. எதுக்குங்க வம்பு? துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க. என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இவங்க தான் உள்ள கூப்பிட்டு அதான். முதல்ல நீ வெளியில போ. இதான் உங்க ஊரோட கல்ச்சரா? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு ஒரு குடும்பம். என்னாச்சு விஜயா? இல்ல என் துண்டு. என்னடா நீங்க? வரேன். என்ன பாத்தீங்களா உங்க பொண்டாட்டிய? என்ன கட்ன புருஷன் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா. என்ன பைத்தியக்காரத்தனமா? ஹலோ, என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க. என்ன சொல்ற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணும், இல்ல அவன் உயிரோட இருக்கணும்? வேணாங்க, நான் கெட்டு போறதுனாலதான் நீங்க அவனை வெட்டிட்டீங்கன்னு ஒரு புற பேசுங்க. வேணாங்க, சித்தப்பா, அண்ணனுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. பேசி முடிச்சலாமா? அவன் தேடுற மாதிரி பொண்ணு கிடைக்கணும்டா. என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுனே. சல்லடை போட்டு சலிச்சு கொண்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு பொண்ணு விதவையா இருக்கணுமா? விதவை மட்டும் இல்லடா, 2 பொம்பளை பசங்களும் கூட இருக்கணும். சும்மா பைத்திய மாதிரி பேசாதானே, அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்ச. நான் இழந்த கௌரவம் அப்பதான்டா திரும்ப வரும்.
நீ சொல்ற மாதிரி பொண்ணு எவனையாவது வெட்டினா தான் கிடைக்கும். வெட்டினா தான் அந்த பொண்ணு கிடைப்பான்னா வெட்டிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் எழுத சொன்னா மேல என்ன பாத்துக்கிட்டு இருக்கு பைபிள்ல? அப்பா தகராறுக்கு சின்னதா போறதா பெரியதா போறதா யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா நீ இருக்கு? சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. ஏய் உன் பரம்பரைக்கு படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? ஏய் இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரையை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தடி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஒட்டு சிவப்பு ஒட்டுன்னு ஒட்டு ஒட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்ல அடிச்சு கை வாங்கிட்டியா? இருவனாட்டா ஏமா கட்டின புருஷனை புள்ளை விட்டு அடிக்க வச்சிட்டு இருக்க? பாவம் இல்ல அவரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அத கேக்குறதுக்கு நீ யாரா எடுத்து போய் மாவனே? எது எடுபட்ட வயலா? ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற? என் பொண்டாட்டிட்ட நான் 1000 அடி வாங்க வேண்டாம். ஆனா என் பொண்டாட்டி அவனை அடிக்க ஐயோ நான் அடிக்க வரலீங்க. உங்க சத்தம் ரோட்டு கேக்குது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல? நீ பப்ளிக்கா? ஆமா. சரி அதை விடுங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு தகராறு. தகராறுல தான்டா தகராறு இழுச்சாப்பல. என் புள்ள தகராறுக்கு சின்ன ரா போடணுமா பெரிய ரா போடணுமான்னு கேட்டுக்கிட்டான். அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தகராறுக்கு வந்துட்ட. அப்படின்னு தப்பா கேட்டாம தகராறு ஏன் சொல்றீங்க நீங்க? சண்டைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? சண்டை சின்னதா போறதா பெரியதா போறதா? அட கூர்கட்ட பைய மாவனே, திரும்ப திரும்ப அதே கட்டு தொலைக்காதடா. ஏய் அவன் தப்பு பண்ணா அவனை திட்டு என்ன ஏண்டி திட்டுற? அவன பெத்ததுக்கு ஒண்ணு தானே திட்டனா? நிப்பாட்டுங்க. அற்புதமான கேள்வி கேட்டிருக்காங்க. 2 வருஷம் நல்ல பிள்ளை பெற்றிருக்கீங்க. அவனை போய் திட்டுறீங்களே. தம்பி இங்க வா. தம்பி சின்ன சண்டைனா சின்னனா போடு, பெரிய சண்டைனா பெரியனா போடு. அகையோடு அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க. எதுக்கு கொஞ்சம் வாங்க. எனக்கு தெரிஞ்சுமா எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஏடா இந்த குடும்பத்துல ஏற்கனவே சண்டைக்காரா இருக்கு. ஐயோ நம்ம ஊர் அங்க சாராயத்தை குடிச்சிட்டு சாக கிடக்குறாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இல்ல டைப் வந்துட்டியா? ஏத்துகையா. இல்ல டைப் வந்துட்டியா? ஏத்துகையா. ஆஸ்பத்திரியில் சேர்த்தது அவனா இருக்கட்டும், ஆனா காப்பாத்தினது நம்மளா இருக்கணும். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி செல்லியா கிட்ட 50,000 பணம் கேட்க சொல்லு. டாக்டர் டாக்டர் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி டாக்டர்? என்னையா பெரிய தொந்தரவா போச்சு? கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்ல, ஆஸ்பத்திரியில மருந்து மாத்திரை இல்ல, அரசாங்கத்துக்கு மெசேஜ் கொடுத்திருக்கேன். வெயிட் பண்ணியா வரட்டும். டாக்டர் அது வரைக்கும் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்ப மருந்து வாங்க 50,000 ரூபாய் செலவாகும். உன்னால கட்ட முடியுமா?